புன்னைநல்லூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சுயம்பு ஸ்ரீ கருப்புசாமி ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு ஆடி திருவிழா பாலாபிஷேகம். சேலம் லைன்மேடு நாகப்பன் மெயின் ரோடு மற்றும் புது திருச்சி கிளை ரோடு வடக்கு திரு சந்திப்பில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு புன்னைநல்லூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் சுயம்பு ஸ்ரீ கருப்புசாமி ஆலய 10ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி மாதம் 19ஆம் நாள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து திருவீதி உலா வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். முன்னதாக ஆலயம் வளாகத்தில் இருந்து பால் குடங்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து பால் குடங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் பம்பை மேளதாளங்கள் முழங்க பால் குடங்களை பெண்கள் எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி உள்ள முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். அகிலாண்ட கோடி பரமாண்டனாயி ஆயாலோ முத்துமாரி. அம்மானி அகிலாண்ட கோடி பரமாண்டனாயி ஆயாலோ முத்துமாரி. ஆதியும் இலக்கு நானே தாயே உனக்கு அடிதளமா பொன்னாடு. அந்த பொன்னாட்டு சீமையில வீரபதி கொண்டவாளா முன்னே நல்ல முத்துமாரி. இன்னார வேலையில அழைக்கும் போது கட்டழகு கருப்பனார வைத்து மாறி ஆயாலோ முத்துமாரி அருள மிரளமாக இறுதியாக ஆலயத்தை அடைந்தவுடன் புன்னைநல்லூர் மாரியம்மன் சுயம்பு கருப்புசாமிக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பாக அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தேவஸ்தான தலைவர் குப்புசாமி, உப தலைவர் செல்வம், செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் விஸ்வநாதன், உதவி செயலாளர் பிரகாஷ், உதவி செயலாளர் காளிதாஸ் மற்றும் தேவஸ்தான கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆதிசிவன் அன்னதான குழு சார்பாக 10ஆம் ஆண்டு அன்னதானம் நடைபெற்றது. இதில் தலைவர் குப்புசாமி, உப தலைவர் செல்வம், செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் விஸ்வநாதன், உதவி செயலாளர் பிரகாஷ், உதவி செயலாளர் காளிதாஸ் மற்றும் தேவஸ்தான கமிட்டி உறுப்பினர்கள் புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் கருப்புசாமி குரூப் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சமபந்தி விருந்து நடைபெற்றது. சேலம் லைன்மேடு புன்னநல்லூர் முத்துமாரியம்மன் சுயம்பு கருப்புசாமி ஆலயம் நாகப்பன் மெயின் ரோடு. இது 10வது வருஷம். 10 வருஷமா 10 வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இது ஆனால் எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி
அக்னிக்கு இறங்க பூங்க இறங்கும் எல்லாமே பொங்கல் வசதி எல்லாம். நாளைக்கு அக்னிக்கு இறங்க பூங்க இறங்கும். நாளைக்கு ஊஞ்சல் வச்சோம். சனிக்கிழமை சத்தா பண்ணணும். இதே மாதிரி சமபதி சனிக்கிழமை சமபதி இருக்குது. வருஷம் ஒரே மாதிரி தான். தலைவர் இருக்கு குப்புசாமி, துணைத் தலைவர் செல்வம், நானு பொருளாளர் பழனிசாமி, துணைத் தலைவர் பிரகாஷ், நாங்க எல்லாம் இன்னும் 2 பேர் இருக்கு. காளிதாசன், பிரகாஷ் செயலாளர் இருக்கு, துணை செயலாளர் இருக்கு, மனோகர் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இளங்கோ இருக்காரு. அடுத்தது பாருங்க, நான் அம்மன் நம்ம நண்பர்கள் பாட்டு கட்சி இருக்குது. புதுசா இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். வருஷம் நடத்துவாங்க. இது எல்லாம் நல்லா பண்ணி சிறப்பாக நடக்கும். அன்னதானத்துக்கு பேர் பண்ண கோயில் எங்களுக்கு எப்பயுமே ஒரு நாளைக்கு 500 பேர் போடுவாங்க. டெய்லி அமாவாசை பண்ணி நடக்கும் எல்லாமே. சக்தி உள்ளது முத்துமாரியம்மன் அங்க அந்த புன்னநல்லூர் முத்துமாரியம்மன் அதனுடைய இதுதான் இது. புன்னநல்லூர் முத்துமாரியம்மன் கோயில்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து நாங்க அங்க இருந்து மண்ணு எடுத்துட்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணி அம்பால வழிபாடு நடத்துறோம். இது ஏன்ற வரம் எல்லாருக்குமே கிடைக்குது. முதல் குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்க எல்லா சிறப்பும் நோவு எல்லாமே தொட்டிலிங்க வச்சிருக்குங்க. வெள்ளம் கரைக்கிறது, உப்பு கரைச்சு, எடைக்கடைக்கு காசு, துலாபார நிகழ்ச்சி எல்லாமே நடக்குது. இந்த கோயில் 10 வருஷமா இருக்குது. புன்னநல்லூர் முத்துமாரியம்மன் கோயில். நாங்கெல்லாம் உறுப்பினருங்க. எல்லாம் ஒரே கட்டுக்கோப்பா இருந்து நாங்கெல்லாம் கோயிலை சிறப்பாக நடத்துகிறோம். வருஷம் விழா நடத்துகிறோம். அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜை நடத்துகிறோம். நம்ம பால்கடை ஊர்வலம் நடத்துகிறோம். எல்லாமே செய்யறோம், சிறப்பாக செய்யறோம். இந்த கோயிலுக்கு முக்கிய சட்ட ஆலோசகர் ஒருத்தருக்காருங்க. அவரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்காரு. இன்னொரு கிருஷ்ண துளசி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் சட்ட ஆலோசகர். கௌரவ ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி 2 பேரு எங்களுக்கு மேல அவர் இருக்காங்க. அவங்க வழி நடத்துறாங்க. நாங்கள் நடத்துறோம். சேலம் லைன் மீது புன்னநல்லூர் முத்துமாரியம்மன் கோயில் சார்பாக ஆடி மாதத்தை முன்னிட்டு நாங்கள் 10வது வருஷம் திருவிழா கொண்டாடுறோம். எங்கள் ஆதிசிவன் நண்பர்கள் சார்பாக 10வது வருஷம் சமப்பந்தி நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் 1000 பேர் சாப்பிட்றாங்க. இந்த வருஷம் சிறப்பாக போயிட்டு 1000-1100 பேர் சாப்பிட்றாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்கோம்.